நாம எப்பவும் பிஸியா ஏதோ ஒன்ன பண்ணிக்கிட்டே இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கக்கூடாது. எப்பவும் உழைக்கணும், சாதிக்கணும்னு நம்ம மூளைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி ஆயிடுச்சு. எப்பவும் ஒரு ஓட்டம் வந்துட்டே இருக்கு. கரெக்ட். ஆனா ஒண்ணுமே பண்ணாம முழுமையான அமைதியில இருக்கிறது தான் உலகத்தோட மிகப்பெரிய ப்ரொடக்டிவிட்டி ஹேக் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிஜமாவே ஆரம்பத்துல நம்ப கஷ்டம்தான். ஆனா அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்மளோட இந்த புதிய ஆழ்ந்த அலசல்ல நாம பார்க்க போற மூலக்கட்டுரை இத பத்தி தான் பேசுது. உங்களை இந்த அலசலுக்கு வரவேற்கிறோம். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி புத்தர் சொன்ன ஒரு தத்துவத்தை மையமா வச்சு எழுதப்பட்ட கட்டுரை இது. ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். ஆமா, நம்மளோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும், குறிப்பா இந்த மன அழுத்தத்துக்கு மௌனம் எப்படி ஒரு மிகச்சிறந்த தீர்வா அமையும்னு இதுல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இன்றைய நவீன வாழ்க்கையோட மிகப்பெரிய முரண்பாடே இதுதான். வெளியில இருந்து பார்க்கும்போது ஒருத்தரோட வாழ்க்கை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தெரியும். வீடு, காரு, கை நிறைய சம்பளம்னு ஒரு அழகான புகைப்படம் போல இருக்கும். ஆனா உள்ள வேற மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அவங்க மனசுக்குள்ள எட்டி பார்த்தா அவங்க ஒரு மிகப்பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்கும். அதிகப்படியான சிந்தனை, இனம் புரியாத பயம், சின்ன விஷயங்களுக்கு கூட வரக்கூடிய கோபம்னு உள்ளுக்குள்ள பெரிய போராட்டமே இருக்கும். உங்களை சுத்தி எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி மட்டும் இருக்காது. அதான் பிரச்சனை. நம்மகிட்ட வாழ்க்கைய வசதியா வாழ தேவையான எல்லாமே இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கைய அனுபவிக்க தேவையான அமைதி தான் இல்ல. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த மௌனம் அப்படிங்கிறது எப்படி நம்ம மன போராட்டங்களை நிறுத்தும்? குறிப்பா புத்தர் காட்டிய அந்த 7 மௌன ரகசியங்கள் என்னென்ன சொல்லுது? அதாவது நம்ம நிம்மதி எங்க முதல்ல கெட்டு போகுதுன்னு பார்த்தா, அதை நம்ம மத்தவங்ககிட்ட பேசுற வார்த்தைகள்ல இருந்தும், நம்மளோட உடனடி ரியாக்ஷன்ல இருந்தும் தான் ஆரம்பிக்குது. ம் இதுல ரகசியமே தேவையில்லாத வார்த்தைகளை குறைக்கிறது பத்தி தான் இருக்கு. அதிகமா பேசுற இடத்துல அமைதி இருக்காதுன்னு இந்த கட்டுரை ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. ஆமா, வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. நம்ம வாழ்க்கையில பல பெரிய பிரச்சனைகளை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா அது நம்ம வாயால பேசப்பட்ட ஒரு சின்ன வார்த்தையில தான் தொடங்கி இருக்கும். குறிப்பா கோபத்துல நாம வீசுற ஒரு வார்த்தை பல வருஷமா கட்டமைக்கப்பட்ட ஒரு நல்ல உறவை கூட சுக்குநூறா உடைச்சிடுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மற்றும் நரம்பியல் காரணங்களை நாம புரிஞ்சுக்கணும். வார்த்தைகள் அப்படிங்கிறது வெறும் சத்தம் கிடையாது. ஒவ்வொரு முறை நம்ம பேசும்போதும் மூளை கணிசமான அளவுக்கு அறிவாற்றலை, அதாவது காக்னிட்டிவ் எனர்ஜியை செலவழிகிறது. ஓஹோ, பேசுறதுக்கு அவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதா? ஆமா, அதுவும் நாம கோபமா பேசும்போது நம்ம மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதி முழு கட்டுப்பாட்டையும் கையில எடுத்துக்குது. அமிக்டாலா ஹைஜாக்னு சொல்வாங்களே, அதுவா? கரெக்ட். இந்த நேரத்துல தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யறத நிறுத்திடும். அதனாலதான் கோவத்துல நாம என்ன பேசுறோம், யாரை எப்படி காயப்படுத்துறோம்னு நமக்கே தெரியறதில்ல. இது நான் ஒரு இமெயில் அனுப்புற விஷயத்தோட ஒப்பிட்டு பாக்குறேன். எப்படி சொல்றீங்க? இப்போ கோபத்துல இருக்கும்போது ஆத்திரமா டைப் பண்ணி எழுத்து பிழைகளோட அவசர அவசரமா ஒரு ஆட்டோ ரிப்ளை இமெயில் அனுப்புவோம் இல்லையா? அந்த சென்ட் பட்டனை அழுத்தின அடுத்த செகண்ட், அடடா இதை அனுப்பியிருக்க கூடாதேன்னு தோணும். ஆமா, நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. அந்த இமெயில் நம்ம கையை மீறி போயிடுச்சு. வார்த்தைகளும் அப்படிதான். இந்த இடத்துல தான் 3வது ரகசியமான எல்லாவற்றிற்கும் உடனே பதில் சொல்லாமல் இருத்தல் அப்படிங்கிற கருத்து உள்ளே வருது. ரொம்ப சரியான ஒப்பீடு. மௌனம் அப்படிங்கிறது வெறும் வாய மூடிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மூளையோட அந்த தர்க்க ரீதியான பகுதியை மீண்டும் செயல்பட வைக்கிற ஒரு கருவி. யாராவது நமக்கு காயப்படுத்தின நம்ம உடனே ரியாக்ட் பண்றோம். ஆனா அந்த உடனடி எதிர்வினைய தவிர்க்கும் போது மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்குதுன்னு புத்தர் சொல்றாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரபல உளவியலாளர் விக்டர் பிராங்கல் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தூண்டுதலுக்கும் நமது எதிர்வினைக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. தூண்டுதல்னா அந்த ஸ்டிமுலஸ் அப்படிதானே? ஆமா, யாராவது உங்களை திட்டும்போது அது தூண்டுதல். நீங்கள் திருப்பி திட்டுவது உங்க எதிர்வினை. இந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு சில வினாடிகள் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில தான் நம்மளோட சுதந்திரமே அடங்கியிருக்கு. மௌனம் அப்படிங்கிறது அந்த இடைவெளியை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்படி உடனே ரியாக்ட் செய்யாம அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கோபத்தையோ உணர்ச்சிகளையோ நமக்குள் நாமே அடக்கி வைக்கிற மாதிரி ஆகாதா? இது எப்படி மனசுக்கு நல்லது பண்ணும்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆனா உணர்ச்சிகளை அடக்குவது வேறு, உணர்ச்சிகளை கையாள்வது வேறு. எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்தினால் அது உணர்ச்சிகளை அடக்குவது. அது கண்டிப்பா வெடிச்சிடும் ஒரு நாள். கரெக்ட்.
அது நாளடைவில் பெரிய மன அழுத்தமாக மாறும். ஆனால் அந்த தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் நடுவில் உள்ள இடைவெளியில் மௌனமாக இருப்பது என்பது ஒரு அதிகாரத்தை கையில் எடுப்பது. அதிகாரம்னா நிலைமைய நாம கண்ட்ரோல் பண்றதா? ஆமா, எனக்கு இப்போ கோபம் வருகிறது, ஆனால் அதை எப்போது எப்படி வெளிப்படுத்துவது என்பதை அந்த நபரோ சூழ்நிலையோ தீர்மானிக்க கூடாது. நான் தான் முடிவு செய்வேன் என்று உங்களுக்கான பவரை திரும்ப எடுத்துக்கொள்வது. இந்த நிதானம் வந்துவிட்டாலே நம்மில் பாதி பேரின் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். வாவ்! வெளி உலகத்துல மத்தவங்க கிட்ட பேசும்போதும் அவங்க நடவடிக்கைகளுக்கு பதில் சொல்லும்போதும் மௌனத்தை கடைபிடிக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ கொஞ்சம் உள் உலகத்துக்கு வருவோம். சரி, சொல்லுங்க. இந்த 2வது மற்றும் 6வது ரகசியங்கள் தனிமைய பத்தி பேசுது. வெளி உலக சத்தங்கள்ல இருந்து விலகி நமக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி தனிமையில இருக்கிறது பத்தி இந்த கட்டுரை சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தனிமை அப்படின்னாலே ஒரு பெரிய பயம் வந்துடுது. ஆமா, தனிமைனா ஏதோ தண்டனை மாதிரி நினைக்கிறாங்க. எந்த போனும் இல்லாம எந்த சத்தமும் இல்லாம ஒரு அறைக்குள்ள தனியா உக்காந்தா ஏதோ பெரிய தப்பு நடக்கிற மாதிரி ஒரு பதற்றம் வருதே, அது ஏன்? ஏன்னா நாம லோன்லினஸ் அப்படிங்கிற தனிமையையும் சாலிட்யூட் எனப்படும் தனியாக இருப்பதையும் ஒண்ணுன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். தனிமை என்பது என்னை சுற்றி யாரும் இல்லையே என்ற ஒரு வலி நிறைந்த ஏக்கம். அப்போ சாலிட்யூட்னா? அது எனக்கு நான் இருக்கிறேன், இது எனக்கான நேரம் என்கிற ஒரு முழுமையான கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம மூளை எப்பவுமே ஒரு சத்தத்துக்கு, ஒரு தூண்டுதலுக்கு பழகிடுச்சு. டிவியோ சோஷியல் மீடியாவோ ஏதோ ஒரு தகவல் மூளைக்குள்ள போயிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். அது மூளைக்கு ஒரு விதமான டோபமின் ஹார்மோனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு எல்லா சத்தத்தையும் நிறுத்திட்டு மௌனமா உட்காரும்போது மூளைக்கு அந்த டோபமின் கிடைக்காம போறதால வரக்கூடிய வித்ட்ராயல் சிம்டம்ஸ் தான் அந்த பதற்றமும் பயமும். இத யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம மூளைய ஒரு ஸ்மார்ட் போன் கூட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். எப்படி? நம்ம போன்ல பின்னணியில ஒரு 50 ஆப் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? போன் சூடாகும், பேட்டரி சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடும். நம்ம மூளையும் அதே மாதிரி தானே? ஆமா, நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கடந்த கால கவலைகள், எதிர்கால திட்டங்கள், சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன்ஸ்னு பல ஆப் ஓடிக்கிட்டே இருக்கு. தினமும் கொஞ்ச நேரம் முழுமையான மௌனத்துல உட்கார்றது அப்படிங்கிறது அந்த 50 ஆப்பையும் ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு மூளைய அமைதியா ரீசார்ஜ் போடுறது மாதிரி. மிகச்சரியான ஒப்பீடு. நீங்க சொன்ன அந்த ஆப் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது மூளை சும்மா இருப்பதில்லை. நரம்பியல் ரீதியாக பார்த்தால் நாம் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது நமது மூளை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னா மூளை தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்குமா? ஆமா, இந்த நிலையில தான் மூளை தனது பழைய தகவல்களை சீரமைக்கிறது, புதிய ஐடியாக்களை உருவாக்குகிறது, மிக முக்கியமாக தன் உடலிலும் மனதிலும் சேர்ந்துள்ள கழிவுகளை அகற்றி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. அதனால தான் பல அற்புதமான யோசனைகள் நாம் அமைதியா இருக்கும்போது நமக்கு தோன்றுகின்றன. ஆனா அப்படி எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது நம்ம மனச அலக்கழிக்கிற பெரிய விஷயங்கள் பலமா மேல வருமே. குறிப்பா முடிஞ்சு போன கடந்த கால நினைவுகள். கண்டிப்பா வரும், அதை தவிர்க்க முடியாது. பல பேருக்கு மன அழுத்தம் வர காரணமே இந்த கடந்த காலம்தான். நடந்து முடிஞ்ச ஒரு கசப்பான விஷயத்த அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி சொல்லிருக்கலாமோன்னு திரும்ப திரும்ப நினைச்சு காயப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் 4வது ரகசியம் சொல்லுது, கடந்த காலத்தை விடுதல். ஆமா, புத்தர் தத்துவம் கடந்த காலத்தை விட்டுட்டு நிகழ்காலத்துல வாழ சொல்லுது. ஆனா அது சொல்ற அளவுக்கு எளிமையான விஷயமான்னு? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா எளிமையான விஷயம் கிடையாதுதான். ஆனால் அதை ஏன் செய்ய வேண்டும் என்பதற்கான உயிரியல் காரணத்தை தெரிந்து கொண்டால் நாம் அதை பழக ஆரம்பிப்போம். என்ன உயிரியல் காரணம் இருக்கு இதுக்கு? நமது மூளைக்கு ஒரு நிஜமான நிகழ்வுக்கும் நாம் நினைத்து பார்க்கும் ஒரு கற்பனையான நிகழ்வுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. 5 வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு நடந்த ஒரு கடுமையான சண்டையை நீங்கள் இப்போது தனிமையில் அமர்ந்து நினைத்து பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். சரி, மூளை உடனே என்ன பண்ணும்? மூளை என்ன நினைக்கும் தெரியுமா? ஓஹோ, இப்போது அந்த ஆபத்து மறுபடியும் நடக்கிறது போல இருக்கிறதே என்று நினைத்துக்கொண்டு உடனே கார்ட்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோனை உங்கள் உடம்பில் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். நிஜமாவா? வெறும் நினைப்புக்கே அவ்ளோ ரியாக்ஷனா? ஆமா, உங்கள் இதய துடிப்பு அதிகமாகும், உள்ளங்கே வியர்க்கும். அதாவது 5 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு வலிய நீங்கள் நினைத்து பார்ப்பதன் மூலம் தினமும் உங்கள் உடலுக்கு புதிதாக கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரே ஒரு முறை நடந்த வலிய நாமளே திரும்ப திரும்ப ரீப்ளே செஞ்சு நம்ம உடம்ப கெடுத்துக்கிறோம். அதனாலதான் அந்த நினைவுகள் வரும்போது அதை தொடராம அமைதியா கடந்து போக விடணும்னு சொல்றாங்க போல. கரெக்ட், அப்படியே போக விடணும். சரி, கடந்த காலம் இப்படி படுத்துதுன்னா எதிர்காலம் இன்னொரு பக்கம் பெரிய வலைய விரிக்குது. அதுதான் 5வது ரகசியமான ஆசைகள்.
எப்பவுமே இன்னும் வேணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா மனசுக்கு ஓய்வே இருக்காது. ஆசைகளை கட்டுப்படுத்தினா மனசு லேசாகும்னு இந்த கட்டுரையில வருது. ஆமா, அதிக ஆசை அதிக துக்கம்னு புத்தர் சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தை சுமந்துகிட்டு நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம முதுகுல பெரிய பெரிய கற்கள் நிறைஞ்ச ஒரு பைய சுமந்துகிட்டு ஒரு மலையில ஏறுறது மாதிரி. அப்படியே ஏறுறதே கஷ்டம். ம் இதுல எல்லை இல்லாத ஆசைகள் அப்படிங்கிறது அந்த பையில மேலும் மேலும் புது புது கற்களை அள்ளி போடுறதுக்கு சமம். அந்த முடிவில்லாத ஓட்டத்தை தான் உளவியலில் ஹெடானிக் ட்ரெட்மில் என்று சொல்வார்கள். நீங்கள் ஒரு ட்ரெட்மில்லில் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் அதே இடத்தில்தான் இருப்பீர்கள் இல்லையா? ஆமா, ஓடிட்டே இருப்போம், ஆனா ஒரு இடத்துக்கும் போக மாட்டோம். அதே போலதான் இந்த ஒரு கார் வாங்கிவிட்டால் எனக்கு முழு சந்தோஷம் கிடைத்துவிடும் என்று ஓடுவீர்கள். கார் வாங்கிய சில நாட்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், பிறகு மூளை தனது இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும். மீண்டும் இதைவிட பெரிய கார் வாங்கினால் சந்தோஷம் கிடைக்கும் என்று ஓடத் தொடங்கும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. இங்க நான் கொஞ்சம் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆசைப்படாம எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? ஆசைதான் நம்மள தினமும் காலையில எழுப்பி வேலைக்கு ஓட வைக்குது. அது ஒரு இன்ஜின் மாதிரி செயல்படுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கைக்கு தேவையான இலக்குகள் எவை, நம்மளை அழிக்கக்கூடிய தேவையற்ற ஆசைகள் எவை அப்படிங்கறத நம்ம எப்படி பிரித்து பார்க்கறது? நீங்கள் சொன்ன அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். ஆசை என்பது நிச்சயமாக உங்களை இயக்கும் ஒரு இன்ஜின் தான். ஆனால் அந்த வண்டியின் ஸ்டீரிங் வீல் யார் கையில் இருக்கிறது என்பதுதான் கேள்வி. ஓ, ஸ்டீரிங் வீல் நம்ம கையில இருக்கணுமா? ஆமாம். ஒரு ஆசை உங்களை இயக்குகிறதா அல்லது அந்த ஆசையை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்களா என்பதை பொறுத்துதான் அது தேவையான இலக்கா அல்லது தேவையற்ற ஆசையா என்பதை முடிவு செய்ய முடியும். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கட்டாயமாக. உங்களுடைய உழைப்பில் ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டும், உங்கள் குடும்பத்தை வசதியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது ஒரு இலக்கு. அது ஒரு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். சரி, அப்போ தேவையற்ற ஆசைனா? என் பக்கத்து வீட்டுக்காரனை விட பெரிய வீடு கட்ட வேண்டும், அவனுக்கு முன்னால் நான் கெத்தாக வாழ வேண்டும், அதற்காக என் தூக்கம் நிம்மதி அனைத்தையும் இழக்க தயார் என்று நீங்கள் ஓடினால் அது தேவையற்ற ஆசை, அதாவது எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அருமையான விளக்கம். இலக்கு என்பது உங்களை வளர்க்கும். தேவையற்ற ஆசை உங்களை ஒரு அடிமை போல மாற்றி எப்போதுமே ஒரு விதமான அதிருப்தியிலேயே வைத்திருக்கும். ஆசைகளை அழித்துவிட்டு மரக்கட்டை போல வாழ வேண்டும் என்று புத்தர் சொல்லவில்லை. கையில் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடையும் மனநிலையை வளர்த்து கொண்டால் அந்த ட்ரெட்மில் ஊட்டத்திலிருந்து தப்பிக்கலாம் என்றுதான் சொல்கிறார். ரொம்ப தெளிவான விளக்கம். ஆசை இன்ஜினா இருக்கலாம், ஆனா கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும். இப்போ நாம இந்த விவாதத்தோட ஒரு முக்கியமான உச்சகட்ட பகுதிக்கு வந்துட்டோம். சொல்லுங்க. வெளியில பேசுற தேவையற்ற வார்த்தைகளை குறைச்சாச்சு, உடனடியா ரியாக்ட் பண்றத தவிர்த்தாச்சு, தனிமைய கொண்டாட கத்துக்கிட்டோம், மூளையில ஓடுற தேவையில்லாத ஆப்களை மூடியாச்சு, கடந்த கால கவலைகளையும் முடிவில்லாத ஆசைகளையும் ஓரமா வச்சாச்சு. இந்த எல்லா சத்தங்களையும் குப்பைகளையும் மௌனத்தின் மூலமா நம்ம விலக்கி வைக்கும்போது கடைசியா அங்க என்னதான் மிஞ்சும்? நாம் போய் சேரும் அந்த புள்ளி எது? இதுதான் 7வது ரகசியம். எல்லா சத்தங்களும் அடங்கிய பிறகு அங்கே எஞ்சி நிற்பது நாம் தான். மௌனம் அப்படிங்கிறது வெறுமனே சத்தமில்லாத ஒரு இருட்டான வெற்றிடம் கிடையாது. அது ஒரு மிகத் தெளிவான கண்ணாடி. நம்மளையே நாம பாக்குற கண்ணாடி. ஆமா, அந்த கண்ணாடியில உங்கள் பலம், பலவீனம், உங்களை இயக்கும் பயம், உங்களுடைய உண்மையான ஆசைகள் என உங்களின் உண்மையான அடையாளம் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி உங்களுக்கு தெரியும். உலகத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அறிந்தவன் வாழ்க்கையை ஜெயிப்பான்னு சொல்வாங்களே. கரெக்டு. தன்னைத்தானே முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனை வெளியுலகின் எந்த ஒரு சத்தத்தாலோ விமர்சனத்தாலோ அசைத்து பார்க்க முடியாது. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம விலை உயர்ந்த ஒரு கேட்ஜெட் வாங்கினா அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருப்பாங்க. ஆனா நாம அதை படிக்கவே மாட்டோம். ஆமா, நம்மள நிறைய பேரு அதை திறந்து கூட பாக்குறதில்ல. அதே மாதிரிதான் இத்தனை வருஷமா நம்ம கூடவே இருக்கிற 24 மணி நேரமும் நாம பயணிக்கிற நம்மள பற்றி நமக்கே இன்னும் முழுமையா தெரியல அப்படிங்கறத ரியலைஸ் பண்றது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். கண்டிப்பா. மௌனமா உட்காரும்போதுதான் நமக்கான அந்த யூசர் மேனுவலை நாமே உட்கார்ந்து பொறுமையா படிக்க ஆரம்பிக்கிறோம். நம்மளோட ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையை எளிதாக கையாள முடியும். புத்தரின் இந்த மௌன ரகசியங்கள் ஏதோ காட்டுக்குச் சென்று தியானம் செய்யும் துறவிகளுக்கானது என்று பலர் தப்பாய் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இது முழுவதுமாக சாதாரண மனிதர்களுக்கானது. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது. ஆமா, உங்கள் அன்றாட வாழ்க்கையில், அலுவலகத்தில், குடும்பத்தில் ஏற்படும் சவால்களை நிதானமாக எதிர்கொள்ள இந்த மௌனமே மிகப்பெரிய ஆயுதம்.
இவ்வளவு நேரம் மௌனத்தை பத்தி, அதோட உளவியல் காரணங்களை பத்தி ஆழமா பேசினோமே, இது இன்றைய அவசர உலகத்துல நமக்கு எப்படி பயன்படும் நீங்க யோசிக்கலாம். இதுக்கான பதில நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். உண்மைதான். இன்றைய காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதாவது தகவல் பெருவெள்ளம். ஆமா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது தகவல் வந்துட்டே இருக்கு. ஒரு மனிதன் 100 வருடங்களுக்கு முன்பு தன் வாழ்நாள் முழுவதும் உள்வாங்கிய தகவல்களை இன்று நாம் ஒரே நாளில் சோஷியல் மீடியா மூலமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். நமது மூளை இன்னும் தொழில்நுட்பத்தின் வேகத்திற்கு இணையாக பரிணாம வளர்ச்சி அடையவில்லை. ஓ, மூளையால அவ்வளோ தகவலை ப்ராசஸ் பண்ண முடியலையா? முடியாது. இந்த அதிகப்படியான தகவல்கள் தான் மன அழுத்தமாக மாறுகிறது. இதிலிருந்து மூளையை காப்பாற்ற இருக்கும் ஒரே ஆன்டிவைரஸ் தினமும் நாம் கடைபிடிக்கும் இந்த சிறு மௌனம்தான். இதோட முழு அர்த்தம் என்னன்னா, இந்த மௌனம் அப்படிங்கிறது ஒரு தப்பித்து ஓடும் நிலை கிடையாது. அது ஒரு ரீசார்ஜ் பாயிண்ட். பொறுப்புகள்ல இருந்து ஓடாம இருக்கிற இடத்துல எப்படி அமைதியாகவும் தெளிவாகவும் வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2500 வருட பழமையான தத்துவம் சொல்லிக் கொடுக்குது. ஆமா, ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. வார்த்தைகளை குறைப்பது, அமைதியை ரசிப்பது, கடந்த காலத்தை கடந்து வருவது, மனதை கட்டுப்படுத்துவது, இந்த விஷயங்களை தொடர்ந்து பழக்கப்படுத்தினா மன அழுத்தம் தானாகவே குறைஞ்சு நிம்மதி நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த மூலக்கட்டுரை நமக்கு தரும் மிக முக்கியமான செய்தி. நமது மனதை ஒரு தெளிவான தண்ணீர் குட்டியோடு ஒப்பிடலாம். நீங்கள் அதில் கல்லெறிந்து கொண்டே இருந்தால் தண்ணீர் கலங்கி அடியிலுள்ள சேறு மேலே வந்துவிடும். உள்ளே என்ன இருக்கிறது என்றே தெரியாது. கலங்கலான மனநிலை. ஆமா, ஆனால் எதுவும் செய்யாமல் அமைதியாக விட்டுவிட்டால் சேறு கீழே படிந்து தண்ணீர் தெளிவாகிவிடும். மௌனமும் மனதை அப்படித்தான் தெளிவாக்குகிறது. ரொம்ப அழகான சிந்தனை. சரி, இந்த ஆழமான அலசல ஒரு சின்ன சவாலோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மௌனம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், இவ்ளோ நேரம் பேசணும், அதை ஏன் இப்பவே சோதித்து பார்க்க கூடாது? கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பார்க்கணும். இன்றே முடிஞ்சா இந்த நிமிஷமே உங்க மொபைல், லேப்டாப், டிவி என உலகத்தோட உங்களை இணைக்கிற எல்லா சத்தங்களையும் அணைத்துவிட்டு எந்த வேலையும் செய்யாம வெறும் ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். ஆரம்பத்துல மனம் கொஞ்சம் அலைப்பாயும், பயமாக கூட இருக்கும். ஆனா அந்த முழுமையான அமைதியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக செல்லும்போது நீங்கள் சந்திக்கப் போவது யாரை? இதுவரை உங்களுக்கு முற்றிலும் முன்பின் தெரியாத, உங்களை பயமுறுத்தும் ஒரு புதிய நபரையா? அல்லது உங்கள் குறைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட உங்களது பழைய மிக நெருங்கிய நண்பரையா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.